அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஓதும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்னென்ன? முதலாவது, ஒழுவுடன் கிப்லாவை முன்னோக்கி உட்கார்வது. இரண்டாவது, குர்ஆனை உயரமான ரேகால் அல்லது தலையணையின் மீது வைப்பது. மூன்றாவது, ஓத ஆரம்பிக்கும் முன் அதாவது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிக்கொள்வது. நான்காவது, நிறுத்தி தஜ்வீத் முறைப்படி ஓதுவது. ஐந்தாவது, ஏதாவது தேவை ஏற்பட்டால் குர்ஆன் ஷரீஃபை மூடி வைத்துவிட்டு தன் தேவைக்காக செல்வது. ஆறாவது, தேவைகளை நிறைவு செய்த பின் மறுபடியும் ஓட நினைத்தால் தஅவுத் ஓதி ஆரம்பிப்பது. ஏழாவது, மக்கள் ஏதாவது வேலைகளில் இருந்தால் மெதுவாக ஓதுவது. எட்டாவது, மக்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்க விரும்பினால் சப்தமாக ஓதுவது. ஒன்பதாவது, அர்த்தங்களில் சிந்தனை செலுத்தி புரிந்து ஓத முயற்சி செய்வது. பத்தாவது, குர்ஆன் ஷரீஃபை மிக அந்தஸ்துக்குரியது என மனதால் விளங்கி ஓதுவது. மேலும் குர்ஆன் ஷரீஃபில் 14 சஜிதா ஆயத்துகள் உள்ளன. அவற்றை ஓதுபவரும் கேட்பவரும் ஒரு சஜிதா செய்வது கடமையாகும். இதற்கு சஜிதா திலாவத் எனப்படும். அதை செய்யும் முறையாவது, நின்று அல்லாஹ் அக்பர் என்று கூறியவாறு சஜிதாவிற்கு செல்ல வேண்டும். பிறகு அல்லாஹ் அக்பர் கூறியவாறு சஜிதாவிலிருந்து எழுந்து நிற்க வேண்டும். அப்படி ஒருவர் அமர்ந்தபடியே சஜிதா செய்தாலும் கடமை நீங்கிவிடும். இதன் சட்டம், ஒருவர் மக்ருஹான நேரத்தில் சஜிதா ஆயத்தை ஓதிவிட்டு உடனே சஜிதா செய்தாலும் கூடும். என்றாலும் மக்ருஹான நேரம் கறந்த பின் செய்வதே சிறப்பானது. மக்ருஹ் அல்லாத நேரத்தில் சஜிதா ஆயத்தை ஓதிவிட்டு மக்ருஹான நேரத்தில் சஜிதா செய்வது கூடாது. இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இதுபோன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.